என்ன சிபி, கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? மீனா, இத இப்படியே வளர விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் ஒரு நாள் உன் புள்ள உசுருக்கே ஆபத்தா வந்து முடிஞ்சிரும். அண்ணே, என்னென்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன இப்ப நடந்த மொத்த பிரச்சனைக்கும் யார் காரணம் நினைக்கிற? எல்லாம் இந்த தமிழ் தான். அவளை காப்பாத்த போய் தானே நம்ம சிபி இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கான். கைகாலெல்லாம் எப்படி காயப்பட்டு வந்திருக்கான் பாரு. இத பாக்கும்போது என் மனசு அப்படியே பதறி போச்சு. இங்க பாரு, எனக்குன்னு இருக்கிறது நீ வர்ஷினி மட்டும் தாண்டா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியுமா? கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? உங்களுக்காக போகாத உயிர் எனக்கு எதுக்கு சார்? அத்த, தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றதை கேளுங்க. அந்த தமிழ் நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை. என் சிபிக்கு ஆபத்து மேல ஆபத்து வந்துட்டு இருக்கு. இவ்ளோ கஷ்டத்துக்கு அப்புறமும் அதை கண்டு காணாம இருக்கிறது சரியில்லை. ஆமா அத்த, உங்களுக்கு தமிழ் முக்கியமா இருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்துக்கு சிபி தானே முக்கியம். வீட்டை விட்டு வெளியில போற பையன் திரும்ப வருவானா இல்லையான்னு என்னால இனிமே பயந்துட்டு இருக்க முடியாது. இது சரியா வராது. நீங்க தமிழ தயவு செஞ்சு வீட்டை விட்டு அனுப்பிச்சிருங்க. என்ன நீங்க எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல, என் முடிவு இதுதான். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நான் சொல்றத கேளுங்க. மீனா, என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? இன்னைக்கு உன் மக உயிரோட இருக்கானா, அதுக்கு காரணமே தமிழ் தான். தமிழ் மட்டும் சிபி கூட இல்லனா என்ன நடந்திருக்கும்னு என்னால யோசிக்க கூட முடியல. நம்ம சிபி நமக்கு இல்லாம போயிருப்பான். மீனா,